கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி சொல்லுகிற வாக்கியங்களை நாம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். இங்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்ற ஆசீர்வாத வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு அவர் செய்யும்படியாக சொல்லப்பட்ட காரியம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னபடியாக அவர்கள் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். கர்த்தர் சொன்னதை ஆபிராம் செய்தவுடன் கர்த்தர் தரிசனமாகி 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னதை அவர் கீழ்ப்படிந்து செய்த போது கர்த்தர் தரிசனமாகி ஆசீர்வதிக்கிறார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று. இங்கு அவர் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு காரியம், அந்த தேசத்துக்கு போக வேண்டியது. அந்த தேசத்திற்கு போனதினால் கர்த்தர் இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பின்பாக அவர் தொடர்ந்து அந்த தேசத்தில் அந்த பிரயாணத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்து சோதோம் கொமோராவுக்கு போகிறார். அவர் போன பின்பு அடுத்த 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீர் இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்று அந்த தேசத்தை நான் தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன் என்று திரும்பவுமாக அங்கு கர்த்தர் ஆபிராமுக்கு சொல்லுகிறார். அடுத்து நாம் வாசிக்கிறோம் 15வது அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிராமை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று. அப்பொழுது ஆபிராம் கர்த்தரை பார்த்து கேட்கிறார், எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இந்த தமஸ்கு ஊரை சேர்ந்தவன் என்னுடைய வீட்டிலே பெரிய ஆளா இருக்கிறானே என்று அவர் சொன்ன போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் உன்னுடைய சுதந்திரவாளி அல்ல, உனக்கு கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படியே தொடர்ந்து கர்த்தர் சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. இங்கு அவர் பிள்ளையை குறித்து கேட்கும்போது கர்த்தர் அந்த தேசத்தை குறித்து திரும்பவுமாக வலியுறுத்தி கூறுகிறார், இந்த தேசத்தை கொடுக்கும்படியாக நான் உன்னை கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்தேன் என்று. அப்பொழுது ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இந்த பலிகளை கொண்டு வந்து அவர் செலுத்தின போது கர்த்தர் ஆபிராமோடு பேசுகிறார். பேசி 13வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து தேசத்திலே 430 வருஷம் இருப்பார்கள், அநேக பொருளோடு திரும்பி வருவார்கள், நீ நீண்ட நாட்களாக வாழ்ந்து சமாதானத்தோடு கல்லறையில் சேருவாய் என்றெல்லாம் அந்த தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லி அந்த பலியை கர்த்தர் கேட்டு அந்த பலியை செலுத்தின போது 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும்
ஈமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த இடத்திலே ஆபிராம் ஒரு பலியை செலுத்துகிறார். அந்த பலியை செலுத்தின போது அங்கு கர்த்தர் ஆபிராமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த தேசத்தை அவர் தருவதற்காக ஆபிராம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அவர் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு வந்திருந்தார். அவர் கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன பலியை செலுத்தின போது அங்கு ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்து அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து அதை உறுதிப்படுத்துகிறார். இங்கு ஒரு உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணினதை நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்தின் எல்லைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த எல்லை முதல் இந்த எல்லை வரை உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கும் என்று. இரண்டாவதாக இன்னொரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த தேசத்தை குறித்த உடன்படிக்கையை கர்த்தர் செய்து முடித்து விட்டார். அதற்கு பின்பாக ஆபிராம் 99 வயதான போது திரும்பவுமாக கர்த்தர் தரிசனமாகி இன்னொரு உடன்படிக்கையை இங்கு செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 9 நாம் வாசிக்கலாம். பின்னும் தேவன் ஆபிராமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். இங்கு கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஆபிராமோடு செய்து, இதை நீங்கள் புதிய உடன்படிக்கையாக உங்களோடு கூட ஏற்படுத்துகிறேன், உங்களுக்கு பின்வரும் எல்லா சந்ததிகளும் இதை செய்ய வேண்டும், இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கிறது, இதை கை கொள்ளாதவர்கள் என் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய ஜனமாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கையை கை கொள்ளாதவர்கள் அவருடைய ஜனமாக இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் என்று கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஆபிராமோடு ஏற்படுத்துகிறார். அப்பொழுது 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆபிராம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான். 99வது வயதிலே கர்த்தர் அந்த உடன்படிக்கை குறித்து ஆபிரகாமுக்கு சொன்ன போது அவர் அந்நாளிலே தானே அந்த உடன்படிக்கையை அவர் கை கொள்ளுகிறார். இந்த உடன்படிக்கையை அவர் கை கொண்டு கர்த்தர் சொன்னபடியாக அவர் செய்த போது, அந்த உடன்படிக்கை கர்த்தரோடு கூட செய்த போது 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். இதை நாம் அறிந்திருக்கிறோம், அந்த 3 புருஷர்கள் வருகிறார்கள் என்று 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். 75வது வயதிலே உனக்கு சந்ததியை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் சரியாக மிகச் சரியாக இந்த உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரன் பிறப்பான் என்று இந்த உடன்படிக்கையை செய்த பின்பு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த குமாரனை பெற்றுக்கொள்வதற்காக இவர்கள் ஒரு கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த உடன்படிக்கையை அந்நாளிலே தானே ஆபிராம் கீழ்ப்படிந்து உடன்படிக்கையை செய்தபடியினாலே கர்த்தர் குமாரனாகிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அங்கு கர்த்தர் ஈசாக்கை தகன பலியாக பலி செலுத்தும்படியாக சொல்லுகிறார். அவ்விதமாகவே ஆபிரகாம் பலி செலுத்த முற்பட்ட போது என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை அங்கு பலி செலுத்துகிறார். அந்த இடத்திலே 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர்
இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சந்ததியை குறித்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இங்கு 3 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். தேசத்தை விட்டு புறப்பட்டு சென்ற போது கர்த்தர் உடன்படிக்கை செய்து தேசத்தின் எல்லைகளை அவர் கொடுக்கிறார். இரண்டாவதாக புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கை அவர் செய்த போது குமாரனை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவதாக குமாரனை பலியாக செலுத்துவதற்கு இவர் முன் வந்த போது சந்ததியின் ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயமாக கொடுக்கிறார். இவ்விதமாக 3 உடன்படிக்கையை கர்த்தர் உடன்படிக்கை செய்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே யாத்ராகமத்திலே நாம் வாசிக்கிறோம், மோசேயின் காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நியாய பிரமாணத்தை குறித்த உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார். 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 5ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை புஸ்தகம், அங்கு நியாய பிரமாணத்தை எழுதி நியாய பிரமாணத்தை வாசித்து அது உடன்படிக்கை புஸ்தகம் என்று பார்க்கிறோம். காளைகளை பலியிட்டு அந்த இரத்தத்தை அவர்கள் மீதும் பலிபீடத்தின் மீதும் தெளித்து அங்கு ஒரு உடன்படிக்கை அவர்கள் செய்கிறார்கள். அது அவர்களுக்காக நியாய பிரமாணத்திற்காக செய்யப்பட்ட உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. இந்த விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கையை எல்லோருமே அவர்கள் கடைபிடித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்திலே மோசே எகிப்திற்கு செல்லுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் அந்த கோலினாலே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று அந்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி, அந்த மோசே நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னாலும் நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாய் மந்தனாவு இதெல்லாம் சொன்னாலும் கர்த்தர் இல்லை, நீ போக வேண்டும், உனக்கு துணையாக ஆரோனை தருகிறேன் என்று சொல்லி அவரை அந்த மிகப்பெரிய விடுதலை பயணத்தில் தலைவனாக அனுப்பி அவர் குடும்பமாக எகிப்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 24வது வசனத்திலே, வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். இந்த 80 வருடங்களாக கர்த்தர் அவரை பக்குவப்படுத்தி அந்த ஊழியத்திற்காக அந்த தலைவனாக அவர் செய்ய வேண்டிய மிஷனை ஊழியத்தை செய்து நிறைவேற்றும்படியாக அவர் சென்று கொண்டிருக்கிற சமயத்திலே எல்லாம் தகுதிப்படுத்தி அந்த ஊழியத்திற்காக செல்லுகிற சமயத்திலே கர்த்தர் வழியில் எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை எவ்வளவு பெரிய ஊழியம் அவருக்கு இருந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய அழைப்பு இருந்திருந்தாலும், இந்த விருத்த சேதனம் என்கிற இந்த உடன்படிக்கையை கர்த்தர் எவ்வளவு சீரியஸாக இந்த இடத்திலே அவர் பார்க்கிறார் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எதற்காக என்றால், அவருடைய குழந்தைக்கு அங்கு விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்தது. அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இங்கு அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் படவில்லை. யாருக்கு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லையோ அவர்கள் என் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த குழந்தைக்கு பண்ணப்படாததற்கு அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. மோசே அதை செய்யாமல் இருந்தபடினாலே மோசையை கொல்லும்படியாக கர்த்தர் நிற்கிறார். அப்பொழுது கர்த்தர் பண்ணுகிற உடன்படிக்கையை நாம் எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதில் இருந்து அறிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுது நமக்கு கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். கர்த்தர் பலியாக நியாய பிரமாணத்திலே காளைகளை பலியிட்டு அந்த இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியாகி அவருடைய இரத்தத்தினால் நம்மோடு கூட புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார்.
நாம் இதை 4 சுவிசேஷங்களிலும் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய இயேசுவினுடைய இரத்தம் என்று நாம் வாசிக்கிறோம். இதேதான் மார்க்கிலேயும் நாம் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 20ஆம் வசனம், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இயேசுவின் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை அவர் நம்மோடு கூட செய்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க இயேசுவின் இரத்தத்தினாலே அவர் நம்மோடு கூட புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை குறித்து அவர் ஸ்தாபித்த அந்த நாளை குறித்து யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, அந்த இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியான வேளை வந்ததென்று அவர் அறிந்த போது அவர் புதிய கட்டளை அவர் கொடுக்கிறார், புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். 12ஆம் வசனம், அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இங்கு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்திய கிறிஸ்து நாம் செய்யும்படியாக ஒரு காரியத்தை செய்து காட்டி ஒரு மாதிரியை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து என்று 2ஆம் அதிகாரத்திலே அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து, இங்கு அடிமையின் ரூபம் எடுத்ததினாலே அடிமை செய்யக்கூடிய வேலையை, சீஷர்களுடைய கால்களை கழுவுகிற வேலையை இவர் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு செய்து காண்பிக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், என்னுடைய கால்களை கழுவக்கூடாது என்று சொன்ன போது இயேசு சொல்லுகிறார், நான் உன்னுடைய கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறார். அந்த விருத்த சேதனத்திலே நாம் பார்த்தோம், விருத்த சேதனம் உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை என்றால் என் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்று அங்கு சொல்லப்பட்டபடியாக இங்கு சொல்லுகிறார்கள், என்னுடைய கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறார். இதை கர்த்தர் எதற்காக செய்தார் என்றால், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நாம் செய்யும்படியாகவே அவர் அதை மாதிரியாக நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்.
அதை நாம் படித்துவிட்டு அதை அறிந்து கொண்டு அப்படியே விட்டு விடுவதற்காக அவர் அதை நமக்கு செய்யவில்லை. இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் அறிந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வதற்காகவே இவைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த அதிகாரத்திலே கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அப்ப கர்த்தர் செய்த அநேக காரியங்கள் இங்கு எழுதப்படவில்லை. ஆனால் எழுதியிருக்கிற காரியங்கள் நாம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது சொன்னார், இவ்விதமாக எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார். அதே போலவே நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த பரிசுத்த திருவிருந்தையும் ஸ்தாபித்த பொழுது அவர் கால்களை கழுவுங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு செய்தபடியே நீங்கள் செய்யும்படியாக உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்த அந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 4 காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து சீஷருடைய கால்களை கழுவ துவங்கினார். பணிவை அங்கு கற்றுக் கொடுக்கிறார். 16வது வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவனும் பெரியவன் அல்ல. எனவே நாம் இயேசுவை விட நாம் பெரியவர்கள் அல்ல, இயேசுவை விட நாம் குறைவானவர்கள் தான். ஒருவருக்கொருவர் நாம் கனம் பண்ண வேண்டும். ஒருவரை ஒருவர் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் கால்களை நாம் ஒருவர் கழுவ வேண்டும். இந்த காரியத்தை அந்த நாளிலே ஸ்தாபிக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அதற்கு முன்பாக பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பத்தை கொடுத்து என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர்ல எழுதியிருக்கார், நமக்காக கிறிஸ்து பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லுகிறார். எனவே இயேசுவை நினைவு கூறும்படியாக நாம் அப்பத்தை பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இரத்தத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். கால்களை கழுவுதல், அப்பத்திலும் பரிசுத்த இரத்தத்திலும் பங்கு பெறுதல், 3 காரியங்கள். 4வதாக கர்த்தர் ஒரு புதிய கட்டளையை அன்றைய தினத்திலே கொடுக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இங்கு ஒரு புதிய கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். உடன்படிக்கை செய்து புதிய கட்டளை கொடுக்கிறார், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று. இயேசு எப்போது நம்மிடத்தில் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பிதா நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அன்பாயிருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்கிறோமா? இங்கு நாம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 21ஆம் வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். நாம் இயேசுவை நேசிக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கும்போது நாம் இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்னிடத்தில் அன்பாயிருப்பவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மிடத்தில் அன்பாயிருந்து அவரை நமக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார்,
நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். எதற்காக? உலகத்திற்கு எல்லோருக்கும் நம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு மட்டும் விசேஷமாக வெளிப்படுத்துகிறீர் என்று கேட்கும்போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தீர்கள் என்றால் என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்வீர்கள். இப்படி நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருக்கும்போது நானும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் திருத்துவ தேகம் உங்களிடத்திலே வந்து நாங்கள் வாசம் பண்ணுவோம், நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று இயேசு அங்கு உறுதிமொழியை கூறுகிறார். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு அவருடைய கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்மளோடு கூட இருக்கிறார். இதை இயேசு சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஒருவேளை நாம் செய்ய தவறி இருந்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அதை நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலேயும் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் செய்த அந்த புதிய உடன்படிக்கையின் காரியங்களை நாம் செய்யும்படியாக நமக்கு நினைப்பூட்டி கொண்டு இருக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. இயேசு பிதாவினுடைய அன்பில் எவ்விதமாக நிலைத்திருக்கிறாராம்? இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு மெய்யான தேவனாக இருக்கிறார். அவரே பிதாவினுடைய கற்பனைகளை கை கொள்வதன் மூலமாக அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பார் என்றால் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வது எவ்வளவு தேவையானதாக இருக்கிறது. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நாம் இயேசுவினுடைய சிநேகிதராக இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிற யாவையும், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால், நாம் தேவனுக்கு நண்பனாக சிநேகிதனாக மாற வேண்டும் என்றால் யாவையும் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்று அநேகர் நாம் இந்த கால்களை கழுவுவதை நாம் செய்யாமல் இருக்கிறோம். நாம் யாவையும் நாம் செய்ய வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். இந்த கால்களை கழுவுவது என்பது ஒரு சிறிய காரியம்தான், கடினமான காரியம் அல்ல. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே அந்த நாகமான எலிசாவின் இடத்தில் வரும்போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யோர்தான் நதியிலே போய் ஸ்நானம் பண்ணும் என்று சொன்ன போது அவர் அதை செய்யாமல் இருக்கும்போது நாகமானுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று சொல்லும்போது அதை நீ செய்ய வேண்டியது எவ்வளவு அதிகம் என்று சொல்லுகிறார்கள். நாகமான் அதற்கு கீழ்ப்படிந்து ஸ்நானம் பண்ணிய போது அவர் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானதை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் இயேசு நாம் செய்யும்படியாக அவர் செய்து காண்பித்து ஒரு மாதிரியை நமக்கு காண்பித்திருக்கிறாரு. மிகப்பெரிய வேலை எதுவும் கிடையாது. நாம் ரத்தம் சிந்தி உழைக்க வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. நம்முடைய உடல் உழைப்பை கொடுத்து நாம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு காரியம் எதுவுமே இல்லை. ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவது என்பது மிகவும் எளிமையான காரியமாகத்தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கார், என்னுடைய நுகம் மெதுவாய் இருக்கிறது என்று, என்னுடைய சுமை லகுவாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையிலே இயேசு நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக, புதிய உடன்படிக்கைக்காக நமக்காக எல்லா காரியங்களையும் கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். நாம் செய்வதற்காக அவர் ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். என்னை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். புதிய உடன்படிக்கக்கூடிய இரத்தமாக ரசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல கால்களையும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.
சில வேளைகளிலே நாம் சில காரியங்களை மறந்து விடும்போது இயேசு அவர் அறிந்திருந்தபடினாலே அவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை நினைப்பூட்டுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நாம் இதை மறந்திருந்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். எனவே நாம் விருத்த சேதனத்தை குறித்து நாம் பார்த்தோம். மோசேயை கர்த்தர் வழியிலே கொல்ல பார்த்தார் என்று நாம் பார்த்தோம். உடன்படிக்கையின்படி செய்யாதவன் என் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்று நாம் பார்த்தோம். கால்களை கழுவும் போதும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தரிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 17:24 நாம் வாசிக்கிறோம், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடையவர்களும் அவர்களோடு கூட இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 17:4 வாசிக்கிறோம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை மகிமைப்படுத்தினேன் பூமியிலே. எப்படி என்றால், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இயேசுவுக்காக பிதா நியமித்திருந்த கிரியைகள் எல்லாம் அவர் செய்து முடித்து பிதாவை மகிமைப்படுத்தினார். நாம் செய்யும்படியாக இயேசு நமக்காக கிரியைகளை நியமித்திருக்கிறார். அதை நாம் செய்து முடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2 நாம் வாசிக்கிறோம் 13 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், கிருபையின் காலம், கர்த்தர் நம்மில் அன்பாய் இருக்கிறார் என்று நாம் கிராண்டடாக எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற அதிக நடுக்கத்தோடும் பயத்தோடும் நாம் பிரயாசப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எபேசியரிலே வாசித்தோம், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் செய்து முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.